இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஆமாங்க, ஏற்கனவே கோவிட் வைரஸை பரப்பி உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி அளித்த சீனால இப்போ மறுபடியும் ஒரு கொடூர வைரஸ் வேகமாக பரவிட்டு வருது. அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த புது வைரஸோட பேர் HMPV, ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ். இந்த வைரஸ் பெரும்பாலும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை தான் அதிகமாக தாக்குது. இதனால சைனால மருத்துவமனைகள் மற்றும் மயானங்கள் நிரம்பி வழியும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பரவி வைரலாகிட்டு வருது. 2019 வருஷம் சீனாவில் தொடங்கிய கோவிட் வைரஸ் உலகெங்கும் பரவியது. இதனால பல நாடுகளில் கடுமையான ஊரடங்கு, பொருளாதார பாதிப்புகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அதன் தாக்கத்திலிருந்து இப்பதான் உலக நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா சகஜ நிலைமைக்கு திரும்பிட்டு வருது. ஆனா இந்த புதிய HMPV வைரஸ் பரவல் செய்தி உலக நாடுகளை மீண்டும் பீதிக்குள்ளாக்கி இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஆனா இந்த புதிய வைரஸ் பரவல் தொற்றை பத்தி சீனாவின் சுகாதாரத்துறை இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு எதுவும் வெளியிடல. இந்த HMPV வைரஸ் எப்படி பரவும்? இந்த வைரஸ் பொதுவாக குளிர்காலங்களில் பரவ அதிக வாய்ப்பு உள்ளது. இது தொற்று உள்ளவர்களின் தும்மல் மற்றும் எச்சில் காற்றின் மூலம் அடுத்தவர்களுக்கு எளிதில் பரவுது. HMPV வைரஸ் பொதுவாக சுவாசப்பாதை மற்றும் தொண்டையில் தொற்று ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு நிமோனியா, ஆஸ்துமா போன்றவை உண்டாக்கும். குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு இது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கும் இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கும் மிக அதிகமான பாதிப்பு இருக்கும். மேலும் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருமல், தும்மல், காய்ச்சல், மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற அறிகுறிகள் இருக்கும். இந்த வைரஸின் தாக்கம் குறைந்தது 3 முதல் 6 நாட்களுக்கு இருக்கும். HMPV வைரஸ்லேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது? COVID-19க்கு நம்ம என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுத்தோமோ அதையே நம்ம இந்த வைரஸ்க்கும் ஃபாலோ பண்ணணும். அதாவது கைகளை குறைந்தது 20 நொடிகள் சோப் மற்றும் தண்ணீர் மூலம் கழுவணும். கைகள் கழுவாம கண்ணு, மூக்கு, வாய் போன்றவற்றை தொடக்கூடாது. பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு கொள்வதை தவிர்த்து விலகி இருக்கணும். பொது இடங்களில் கட்டாயம் மாஸ்க் அணியணும். இப்போ வரைக்கும் இந்த வைரஸ் தொற்றுக்கு எந்த சிகிச்சை முறைகளும் கண்டறியப்படலை. தடுப்பூசிகளும் இல்லை. சாதாரணமாக அளிக்கப்படுற சிகிச்சையே அளிக்கப்படுது. இந்த புதிய வைரஸ் உலக நாடுகளுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பிரச்சனையால உலக நாடுகள் அனைத்தும் சீனாவை உன்னிப்பாக கவனிச்சிட்டு வராங்க. இதை பற்றி அறிக்கை வெளியிட்டிருக்கிற இந்திய சுகாதாரத்துறை இந்த HMPV வைரஸ் இன்னும் இந்தியாவில் கண்டறியப்படலன்னும் அதை பற்றி மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தகுந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து நம்மளே பாதுகாத்துக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள தகவல்களுக்கு நமது இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.